வெல்கம் டு மோ ரெசிபி. நான் உங்கள் ரேணுகா சண்முகம். வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சு ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி இந்த தண்ணி கொதிக்கட்டுங்க. கொதித்ததையும் இந்த காலிஃப்ளவரை தூக்கி நம்ம இதில் போட்டு ஒரு கொதி வர விட்டு இறக்குறோம், உப்பை போட்டு. ஏன்னா அதில் இருக்க புழு ஏதாவது டஸ்ட் இருந்தால் வரும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி. தண்ணி கொதிச்சிருச்சுங்க பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு தளத்தலன்னு. இப்போ நான் 1 கப்பு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. அந்த காலிஃப்ளவரை இந்த கொதித்த தண்ணிக்குள்ளே போட போகிறேன். இது ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் உப்பு போடலாங்க. இப்போ மூடி வைப்போம். வாங்க, காலிஃப்ளவர் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை வடிகட்டி எடுப்போம். இந்த காலிஃப்ளவர் நம்ம வடிகட்டி எடுக்கிறோம். நான் பாருங்கள், இந்த கப்பில் 1 கப்பு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த காலிஃப்ளவர் எடுத்து சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு இப்போ எடுத்து இதில் போட்டு வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையானதை மட்டும்தான் இப்போ நான் போடுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான பொருளை நீங்கள் போட்டுக்குங்க. இந்த காலிஃப்ளவர் 1/2 கிலோ இருக்குங்க. இதுக்கான அளவு தான் நான் போட போகிறேன். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பொருள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மைதா மாவு இந்த கப்பில் 1 கப்பு போட போகிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா இதில் பிணைஞ்சு வச்சுக்கணும், பஜ்ஜி மாவு பதத்துக்கு. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, உப்பு எல்லாம் போட்டு நம்ம பிணைஞ்சிட்ருக்கோம். பிணைஞ்சி இதை ஒரு 10 நிமிஷம் எடுத்து அந்த ஓரமாக வச்சிடலாம். அந்த கேப்பில் நம்ம எண்ணெயை சூட வைப்போம். வாங்க பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி வைக்கிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு இது வறுக்கிறதுக்கு உண்டான தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்லா மொறுன்னு வருங்க. எண்ணெய் கொஞ்சம் காயாதக்கணும்னா போட்டிங்கனாக்கா வதன்னு இருக்குங்க. நல்லா காயிட்டுங்க எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா இது ஒன்றொன்னா இப்படி கையில் எடுத்துக்கிட்டு இப்படி ஒன்றொன்னா போடுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயில் போட்டாச்சுங்க. நல்லா இப்படி திருப்பி விடுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். நல்லா பொன்னிறமாக எடுக்கணும். நல்லா இங்கே பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து பாருங்கள். இந்த பதத்துக்கு நல்லா பொன்னிறமாக எடுக்கணுங்க. நல்லா எண்ணெய் வடிகட்டி இந்த மாதிரி இப்படி போட்டுறோம். இது பாருங்க எப்படி சுத்தம் கேட்குது. இப்படி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் இப்படி ஒன்றா இப்படி போட்டு எடுக்கணும்.
உங்களுக்கு எப்படி நல்லா மொறுமொறுன்னு வேணுன்னா நல்லா மொறுமொறுன்னு நல்லா நல்லா எடுத்துக்குங்க. இல்லை கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி சாஃப்டாக வேணுன்னா இதை கொஞ்சம் நம்ம சாஃப்டாக போட்டு எடுத்துக்குங்க. இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நல்லா போட்டு போட்டு நல்லா மொறுமொறுன்னு நல்லா எடுத்துக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா இப்படி பாருங்கள், சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள், கலகலன்னு. இந்த மாதிரி நல்லா இப்படி வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட அந்த எண்ணெய் இது பண்ணிடுறா இருந்தாலும் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இப்படி நல்லா கலகலன்னு இப்படி எடுத்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு உண்டான சாஸ் ஒன்று ரெடி பண்ணலாம் வாங்குங்க. வெங்காயம், டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு எல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி ஒரு சாஸ் ரெடி பண்ணி வைப்போம். இப்போ ஒரு பேனை எடுத்து வைக்கிறேங்க. கடாய் காயிட்டுங்க. இப்போ கடாய் காஞ்சிருச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாங்க. வாங்க. ஒரு பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1/4 கிலோ. இதை நல்லா வதக்கிக்குங்க. இதை நல்லா இப்படி பொன்னிறமாக நல்லா வதக்கிக்குங்க. அடுத்தது தக்காளி சாஸ். ஒரு 5 பழம் போட்டு நான் தக்காளி சாஸ் வீட்லேயே நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேங்க. உப்பு கொஞ்சம் சர்க்கரை போட்டு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதைய ரெடி பண்ண தக்காளி சாஸை ஊற்றுறோம். இந்த தக்காளி சாஸ் எப்படி ரெடி பண்ணேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் எடுத்திருக்கேன் இந்த 1/2 கிலோ காலிஃப்ளவருக்கு ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து 4 பக்கம் ஒரு கீரல் போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த 4 பழத்தையும் தூக்கி அதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்க அந்த தோலையெல்லாம் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த தக்காளி சாஸுங்க. இந்த மாதிரி ஐட்டம் செய்யல நீங்கள் வந்து வீட்டிலே சாஸ் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எந்த கெடுதலும் இருக்காது. இங்கே பாருங்கள், தக்காளி இது வந்து நல்லா கொதி வந்து நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்து திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து வரமிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் நீங்கள் இது கூட குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் குடமிளகா ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் குடமிளகாயும். ஏற்கனவே காலிஃப்ளவருக்கு உப்பு போட்டு வறுத்து வச்சுருக்கிறோம். ஆனால் அப்புறம் இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். ரொம்ப போடாதீங்க, சும்மா இந்த கிரேவிக்கு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா இது நல்லா வதங்கி நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் நம்ம சோயா சாஸ் ஊற்ற போகிறோம். இந்த சோயா சாஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். இந்த சோயா சாஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும் திக்காக. இந்த கிரேவி நல்லா திக்னஸாக ஆயிடுச்சுங்க, நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து நம்ம இதில் போடுறோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்குறோங்க. கலக்கணும்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. பாருங்க எப்படி வந்திருக்கு மஞ்சூரியன்.
இப்போ மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு. இப்போ மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவனுக்கு முக்கியமானவனே பெரிய வெங்காயம் தாங்க. அவனை மேலே உதித்து மல்லித்தலையை மேலே உதித்து சாப்பிட வேண்டியதுதாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றலாங்க. மஞ்சூரியன் இந்த பவுலுக்கு மாற்றுறோங்க. இப்போ இவனுக்கு தேவையானவனை நம்ம மேலே தூவுறோம். இவனுக்கு முக்கியமானவனே இந்த பெரிய வெங்காயம் தாங்க. இவனை நல்லா பொடியாக நறுக்கி இப்படி மலைச்சாரல் மாதிரி நல்லா இப்படி தூவி மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி உங்களுக்கு வேணா ஒரு லெமனை வேணால் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இவனை இன்னும் கிராண்டாக காட்டுறக்கு இந்த மல்லித்தலையை நல்லா பொடியாக நறுக்கி இப்படி மேலே தூவிக்கிங்க. இப்போ நம்ம மஞ்சூரியன் ரெடி. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் வெளியில் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கும் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்து ஒரு டம்ளர் காஃபி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த கலப்பே தெரியாத அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.